ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி. எல்லாரும் பண்ணுற மாதிரி ஸ்டைலில் பண்ணல, இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி. இது உடச்சக்கடலை சேர்த்துக்கிறேன். எல்லோரும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த உடச்சக்கடலை சேர்த்து இதோட கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சி பார்த்திங்கன்னா, ரோட் சைடில் விற்கிற தக்காளி சட்னி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி நார்மலான சட்னி மாதிரி இருக்காது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே சேர்க்குறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம உடச்சக்கடலை சேர்த்துக்கிறதுனால இதில் டேஸ்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா மட்டுமே தான் பச்சை வாசம் இல்லாமல் சட்னியோட மனம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்தா நமக்கு ரோட் சைடில் கிடைக்கிற தக்காளி சட்னி. இது நம்ம நார்மலாக பண்ணுற தக்காளி சட்னியை விட அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 தோசை சாப்பிடுவாங்க, எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகம், நல்லாயிருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாமாங்க. டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.